நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட தாவீதை குறித்து நாம் தியானிக்கிறோம். தாவீது சங்கீதத்துக்கு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் முதல் வசனம் சொல்லுகிறார், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இந்த நாளில் கூட பாருங்கள், தாவீது சொல்லுகிறாரு, இந்த மான்கள் எப்படி தாகத்திற்காக தண்ணீரை தேடி அலைகிறது போல என்னுடைய ஆத்துமா உண்மை நோக்கி உண்மை நோக்கி வாஞ்சிக்குது ஆண்டவரே, உண்மை தேடுது ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையில எனக்கு அதிகமாக தாகம் இருக்குது ஆண்டவரே சொல்லி தாவீது தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்க, அந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். 42:2 என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்கிற அந்த தாகம் பாருங்க சொல்றாரு. இன்றைக்கு அநேக தேவர்கள் உண்டு. நான் எந்த தேவர் மேலே நான் என்ன பண்ணல, நான் நம்பிக்கை வைக்கல, தாகம் வைக்கல, தேடி போகல. நான் ஜீவனுள்ள தேவனையே தேடி வருகிறேன். ஜீவனுள்ளவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆவியானவர் மேலே என்னுடைய தாகம் இருக்கிறது, என்னுடைய வாஞ்சை இருக்கிறது. இந்த உலகத்தை நான் விரும்பல, உலகத்தின் மேல வாஞ்சிகளை வைக்கல, உலகத்தை நான் நாடி போகல, நான் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறேன். அப்போ தாகமா இருக்குன்னா இந்த தாகம்னா என்ன? ஆண்டவரை தேடுவது. எல்லா உலக காரியங்களை வெறுத்து நடக்கிறவர்கள், உலகத்தை மறக்கிறவர்கள், உலக சாயலை ஒதுக்கி ஆண்டவரோடு இருக்கிற மனிதர்கள் தான் தாகம் உள்ளவர்கள். ஆமென். பாருங்க சொல்றாரு, எப்போது வந்து நிற்பேன் ஆண்டவரே இப்படி சொல்றாரு. நான் எப்போ வந்து நான் நிற்பேன் இப்படி சமூகத்தில், எப்போ வந்து போய் தேடுவேன். இன்னைக்கு அநேக மனசுகள் ஏதோ தேடுறாங்க, ஓடுறாங்க. தாவீது சொல்ற வார்த்தை பாருங்க, நான் உங்களுடைய சன்னிதானத்தில் எப்போ ஆண்டவரே வந்து நிற்பேன். ஏன்னா யாரு? நீர் தான் எனக்கு பெரிய தாகம், நீரே எனக்கு பலன், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. பாருங்க 3ஆம் வசனம், தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்றார். அல்லேலூயா. அநேக சொல்றாங்க, தாவீதை பார்த்து நீ ஆராதிக்கிறியே, துதிக்கிறியே, கர்த்தர் கர்த்தர்னு கர்த்தரையே தேடுறியே, உன் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு என்ன சொல்றாங்க? உண்மைதானே? இன்னைக்கு அருமையான கோபியை பார்த்து, என்னடா நல்லா வியாபாரம் பண்ணிருந்த, நல்லா சுற்றி கிடந்த, எங்கடா ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா சொல்றியே, எங்கடா ஆண்டவர், எங்கடா ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் அவர் விசுவாசிக்கிறேன், அவர் என் தேவன், என்னை கை கொடுப்பாரு, என்னை கைவிட மாட்டாரு. என்ன சொன்னாலும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு மனம் நமக்கு வேணும். உலகமே நம்மளை வெறுத்தாலும், உலகமே நம்மளை தள்ளினாலும், எல்லாரும் புறக்கணித்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு மனம் நமக்கு இருக்குமானால் தேவராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரமாய் நீ நானும் மாறுவோம். 4ஆம் வசனம், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது தாவீது சொல்றார். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் சொல்றார் தாவீது, நான் ஆலயத்துக்கு போவேன், நடந்து வருவேன், ஜெபிப்பேன், துதிப்பேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு நான் என்ன கத்துறாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. என்னாச்சு? பாவம். அல்லேலூயா. அந்த பாவத்தை விடுகிறவனுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா அவன் தேவனோடு இணைந்திருப்பான். அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் அவன் மாறிக்கொண்டிருப்பான். கர்த்தர் நாளில் இந்த வார்த்தையை உங்களோடு பேசக்கூடிய தேவன் கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.